எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, ஒரு பலகார வகையில் தாங்க ஒரு ஐட்டம் செஞ்சு காட்ட போறேன். என்னதுன்னா, இது வந்து சவுத் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம். முக்கியமாக திருநெல்வேலி நாகர் கோயிலில் இது ரொம்ப பிரபலமான ஒரு பலகாரம். அது எந்த ஒரு தீபாவளியிலையும் எல்லார் வீட்லையுமே இந்த பலகாரம் இடம்பெறும். சரிங்களா? என்னன்னா முந்திரி கொத்து தாங்க. பாசி பயிரில் செய்கிற, அதாவது பச்சை பயிர் சொல்லுவோம் இல்லையா, அதில் செய்கிற ஒரு பலகாரம் தான். ஹெல்த்துக்கும் நல்லது, சுவையும் மனமும் நல்லாவே இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன். பச்சை பயிர் 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது இதுக்கு 2 கப்பு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப்புக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட போடலாம், அது உங்கள் விருப்பம். 1 கப் தேங்காய் பூ, 1 கப் பச்சரிசி மாவு, இது 1/2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எள்ளு. இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ முந்திரி கொத்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பாசி பயிரை நல்லா ஒரு 7 to 8 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கணும். ஃபுல் தீ வச்சு வறுக்க வேண்டாம், அது அப்புறம் கருகிடும், அப்புறம் வேறு மாதிரி கருகிற ஸ்மெல் வரும். நல்லா தீ சிம்மில் வச்சுட்டு 7 to 8 நிமிஷம் பொறுமையாக வறுத்திங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். நான் ஒரு 8 நிமிஷம் நான் வறுத்துருக்கேன், போதும். இப்போ நான் வறுத்த பச்சை பயிரை நான் மிக்சியில் நல்லா திரிச்சிட்டு வந்து காட்டுறேன். சரிங்களா? அது மிக்சியில் நல்லா திரிச்சிக்கணும். ஆறின உடனே மிக்சியில் திரிக்கணும். திரிச்சிட்டு வந்து காட்டுறேன். அவ்வளோதாங்க. பச்சை பயிரை நான் நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பக்குவத்தில் திரிச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் திரிச்சிக்கோங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு காட்டுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பாகை வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது கல் மண்டை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணணும். அதுக்காக தான் நான் பாகு காய்ச்சிக்கிறேன். நல்ல வெல்லம் கரையிற வரைக்கும் பாகு காய்ச்சிக்கோங்க. இதில் உள்ள கல் மண் இருந்தால் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த பாகு காய்ச்சிறது. ரொம்ப கம்பி பதெல்லாம் இதுக்கு வேணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. நல்ல வெல்லம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா உள்ள, இதுக்காக தான் நம்ம பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணுறது. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை நம்ம வறுத்துக்கலாம். இதை லைட்டாக நல்லா கோல்டன் கலரில் நம்ம இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, போதும். ரொம்ப கோல்டன் கலரில் வறுக்கணும்னு இல்லை, அந்த நெய்யில் ஒரு வாசனைக்காக லைட்டாக வறுத்துக்கலாம் தேங்காயை. இப்போ எடுத்து வச்சுருக்க எள்ளு ஒரு லைட்டாக ஒரு வறுத்து அதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எள்ளும் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து நான் திரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா மிக்சியில் பாசிப்பருப்போட பவுடர், குறைன்னு திரிச்சா போதும். ரொம்ப நைஸாக வேணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் எள்ளையும், அதாவது வறுத்த தேங்காய் பூவையும் எள்ளையும் இதில் போட்டுட்டு, அடுத்தது எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கிளறிக்கோங்க. கை சுடும், அதனால் கரண்டி போட்டு நான் கிளறேன். பாகு சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு கொஞ்சம் நெய் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டு இந்த மாவுலேருந்து இப்படி எடுத்து
இந்த மாதிரி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸில் தான் நம்ம 3 எடுத்து நம்ம அந்த தொடு மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போடுறோம். அது காட்டுறேன். இந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பூரணத்துக்குள்ளே அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது 2 கப்பு மாவில் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பூரணத்தெல்லாம் இந்த மாதிரி சைஸில் நான் உருட்டி வச்சுட்டேன். நான் 2 கப்பு பச்சை பயிரில் இதை செஞ்சுருக்கேன். 1 கப்புக்கு கிட்டத்தட்ட 25 உருண்டைகள் வரும். 2 கப்புக்கு இது கிட்டத்தட்ட 50 உருண்டை வந்திருக்கு. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஃபேனை ஆன் பண்ணி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் இந்த மாவெல்லாம் உணர்ந்துடும். ஓகேங்களா? இதை எடுத்து தான் நம்ம தொடு மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போடணும். ஸோ நம்ம தொடு மாவை எப்படி ரெடி பண்ணணுன்றதை காமிச்சிடுறேன். பச்சரிசி மாவு, 1/2 கப் மைதா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சுக்கு டேபிள் சால்ட். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு தோசை மாவு பதத்தில் இதை நம்ம கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பூரணத்தை எல்லாம் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா இப்போ 1/2 அன் ஹவர் வச்சுட்டேன். 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது ஃபுல்லாக நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து நான் 3 எடுத்து இந்த தொடு மாவில் இப்படி போட்டு இப்படி ஒரு டிப் பண்ணி இப்படி போட்டுற வேண்டியதான். நம்ம 3 போடுறது எதுனா, நம்ம திராட்சை கொத்து பார்த்துருக்கீங்கள்ல, முந்திரி கொத்துன்னு அதுக்கு தான் பேர். 3 கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா, அதான் அதுக்கு பேர் முந்திரி கொத்து. நம்ம இதில் பச்சரிசி மாவு, மைதா மாவு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அந்த மைதா மாவு எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அதை நல்லா ஸ்டிப்பாக நம்மளை பிடிச்சிக்கிடும் அந்த உருண்டைகளை. இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் கிராக்காக வெறும் பச்சரிசி மாவுனா உங்களுக்கு பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்லா இப்படி டிப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எடுத்து இது 3 எடுத்து போட வேண்டியதான். இது டக்குன்னு வெந்துடுங்க. நீங்கள் உடனே எடுத்து பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி மூணான்னு இல்லைங்க, 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது முந்திரி கொத்து நம்ம இப்படி கொத்தாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர். இது தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. 3 நான் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியானாலும் போடலாம், 2 நாளும் சேர்த்து போடலாம். மொத்தத்தில் அது கொத்தாக போடலாம். அதான் முந்திரி கொத்து அது பேர். திராட்சை பழம் இருக்கு இல்லையா, கொத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அதோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட்டு 3 சேர்த்து கொத்தாக போட்டேன். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது உடனேலாம் கெட்டு போகும் அப்படிலாம் கிடையாது. இது நல்லா குறைஞ்சது 10 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். அதுக்கு மேலே கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து திரிச்சு எண்ணெயில் போட்டிருக்கோம். இப்படி தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. தீ நார்மலாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒன்ஸு காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தீயை குறைச்சிக்கோங்க. நிறைய எண்ணெய் ரொம்ப முருகுனாலும் நம்மளுக்கு கருகிடும் இல்லையா, அதுக்கப்புறம். ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாகவும் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதாங்க கரெக்டான கலர். போட்ட உடனே இந்த கலரில் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எஸ்.
எவ்வளோ சாஃப்டாக வந்துருப்பாங்க. இந்த உள்ளே இருக்கிற பூரணா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வெளி மாவு. இதோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மனமான சுவையான பாரம்பரியமான பலகாரம் முந்திரி கொத்து. நான் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு தீபாவளிக்கும் என்ன பலகாரம் இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மா இந்த முந்திரி கொத்தை கம்பல்சரியாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கு நல்லா வச்சிருந்து சாப்பிடவும் ஒரு ஏற்ற ஒரு பலகாரம். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கும் தலை தீபாவளி, என்னோட பையனுக்கும் தலை தீபாவளி. ஸோ 2 ஜோடிக்கும் தலை தீபாவளி. ஸோ நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இந்த பலகாரத்தை நீங்கள் தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாலேருந்தே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் ஆற வச்சுட்டு ½ அன் ஹவர் ரெஸ்ட்டில் விடணும் அந்த போடுறதை. ஸோ நீங்கள் முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ கூட செஞ்சு நீங்கள் வச்சுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய தீபாவளியை நீங்கள் சிறப்பான முறையில் சந்தோஷமாக கொண்டாடுங்க, பாதுகாப்பான முறையில் கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சேஃபாக அவங்கள பார்த்துக்கோங்க. பப்பீஸ் இருந்தாலும் அவங்களையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பப்பீஸ்லாம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க, சிறப்பாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், சாந்திஸ் கிச்சன் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.